அண்ணா வணக்கம். வணக்கம்ங்க. உங்களை பற்றி நிறைய காணொலிகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாங்க. இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் இல்லைங்களா? ஆமாங்க. உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துங்க. இன்னைக்கு என்ன மாடு விற்பனை என்ன ஏதுன்னு சொல்லிடுங்க. இது நம்ம பேர் மணிகனுங்க. நம்ம ஈரோட்டில் மாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். அது போக வந்து இது வந்து நம்ம பண்ணையில் இருக்கிறவரோட மாடு. இது ஏர் பழக்கத்துக்கு உள்ள மாடு. நல்லா புதுவாகி நல்லா சூட்டிப்பான மாடுங்க. இது வடக்கட்ட மாடுங்க. ஆலம்பாடிம்பாங்க, அழிக்காரு அந்த லைன்னு சொல்லுவாங்க. இது நல்லா மழைக்காட்டிலே மேய்ஞ்சு வந்த மாடு. எல்லாம் வெயில் எல்லாத்துக்கும் தாங்குற மாடு. இப்போ இவங்க வந்து விவசாயத்துக்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம இதை கொடுத்துடலான்னு ஒரு ஐடியாங்க. நம்ம பண்ணையின் பேர் என்னங்க? பண்ணையில் இந்த மாடு இருக்குன்னு நம்ம சமயபுரம் டைரி ஃபார்முங்க. சமயபுரம் மாரியம்மன் டைரி ஃபார்ம். சரிங்க ஐயா, வணக்கம். உங்கள் பேருங்க? வணக்கம் சாமி. சரி சாமி, ஆண்டியாப்பன். என்ன ஊருங்க? இட்டாம்பாளையம். சரிங்க. இப்போ 2 மாடு விற்பனைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஈரோடு மணிகண்டன் அவர்கள் சொல்லியிருந்தாருங்க. ஆமாம் சாமி. உங்கள் மாடு தான் இல்லைங்களா? ஆமாம் சாமி. சரிங்க. இந்த மாடு பற்றி சொல்கிறீங்க. இது எத்தனை பல்லுங்க? பல்லு புதுவாய் சாமி. 2 மாடுமே புதுவாய் தான். 2 புதுவாய். சரிங்க. இப்போ என்னென்ன வேலைக்கு நீங்கள் பழக்கப்படுத்திருக்கீங்க? சாமி உழவா ஓட்டம், தோட்டத்தில் பார் ஓட்டம், வண்டி ஓட்டம். சரிங்க. இதுதான் இப்போ முழுக்க விவசாய வேலைகள். மேட்டங்காட்டில் உழவும் ஓட்டும் சாமி. தோட்டத்துலேயும் பார் இதெல்லாம் ஓட்டம். சரி, ஜாட்டு வண்டியிலும் ஓட்டம். இப்போ நீங்கள் வச்சிருக்கிறது சாட்டு வண்டி. ஜாட்டு வண்டி. இது எதுக்காக பயன்பாடுங்கண்ணே? இது ஏதோ குப்பை எல்லாம் ஓட்டிக்கலாம் சாமி. குப்பை வச்சு ஓட்டுறதுக்கு? குப்பை வச்சு ஓட்டலாம். மக்கா சோளம் 4-10 மூட்டை கட்டி கூட ஓட்டிக்கலாம். சரிங்க. வண்டியெல்லாம் இந்த சக்கரம் வச்சு வண்டி வருமா? அந்த வண்டியெல்லாம்? அந்த வண்டி இல்லை சாமி நம்மகிட்ட. இதை வச்சு தான் நீங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த வண்டி ஓட்டுமா? ஓட்டும். சரிங்க ஐயா. இந்த 2 மாடும் ஒரு ஜதை வந்து எவ்வளோ விலைங்க ஐயா? 2 மாடு சேர்ந்து 90,000 சாமி. 90,000. சரிங்க. 90,000 என்பது அனுசரித்து கொடுத்துக்கலாமா? கொடுத்துக்கலாம் சாமி. கொடுத்துக்கலாம். இன்னும் பின்ன வேலை அனுசரித்து கொடுக்கலாம் சாமி. சரிங்க ஐயா. இது முழுக்க நீங்களே வச்சுருந்த மாடுங்க. நீங்கள் எப்போ வாங்கினீங்க இந்த மாடுங்க? வாங்கி 4 வருஷம் ஆச்சு சாமி. 4 வருஷம் ஆச்சு. ஆமாம், கண்ணுக்குட்டி வாங்கிட்டு வந்தது. அது முழுக்க நீங்களே பழக்கப்படுத்தி நீங்களே வச்சு பழக்கப்படுத்தது. இப்போ விற்கிறதுக்கான காரணங்கள் என்னங்க ஐயா? சரி, வளர்த்த முடியும்னு சொல்லி விற்கிறாங்க சார். இது வளர்க்க முடியலன்றது, பார்க்க முடியாது. சரிங்க ஐயா. சரிங்க. யார் கேட்டாலும் கொடுத்துக்கலாம் இல்லையா? வளர்ப்பு கொடுத்துக்கலாம். வளர்த்த மாட்டுக்கு கொடுத்துடலாம். சரிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி சார், நன்றி சார். ஆனால் இப்போ இந்த 2 மாடுகள் வாங்கணும்னா உங்களை தான் தொடர்பு கொள்ளணும் இல்லைங்களா? நம்ம நம்பர் தான். சரிங்க. உங்களுடைய நம்பர் சொல்லுங்கள். 9698ங்க. சரிங்க. 55 17ங்க. நம்ம வாட்ஸ்அப் நம்பர் 9698 55 27 வாட்ஸ்அப் நம்பருங்க. சரிங்க. என் ஃபோனை எடுக்கலைன்னா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுக்கலாம். நேரில் வரவங்க நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கிட்டோம். ஐயா ஓட்டி காமிப்பார், என்ன ஏது நல்லா விளக்கம் அவர் சொல்லிடுவார். அப்படி இல்லை எனக்கு மாடு பிடிச்சிருக்கப்போ வீடியோ பார்த்து நல்லா இருக்குது, நாங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணுறோம், அவங்க டேஸ்ட்டுக்கு பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் அவங்க பண்ணிக்கலாம். இல்லை அக்கௌண்ட்டில் வர முடியாது, அக்கௌண்ட்டில் பணம் போட்டாலும் நம்ம மாடு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஆட்டோவில் ஏற்றி விட்டுருவோம். சரிங்க. இப்போ இந்த நாட்டு மாடுகள் வந்து நீங்கள் முன்னாடி நின்று விற்று கொடுக்கறதுக்கான காரணங்கள் என்ன? நீங்கள் ஏதாவது கமிஷன் ஏதாவது பேசியிருக்கீங்களா? கமிஷன் எல்லாம் பேசலைங்க. ஐயா வந்து நம்ம தாத்தாவா தான். அதனால் நம்ம முன்னாள் நின்று பண்ணி கொடுக்கணும்னு பண்ணுறோம். நீங்கள் அதாவது இது வியாபார ரீதியாக எதுவும் பண்ணல? வியாபார ரீதியெல்லாம் இல்லைங்க. ஐயா நம்ம தோட்டத்தில் இருக்கிறாரு, அவர் கஷ்டப்படுறாரு. சரி, நம்ம தாத்தாவா தான், நம்ம தாத்தாவுக்கு என்ன பண்ணி தரணுமோ நம்ம பண்ணித்தரோம். சரிங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றிங்க.